வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.10 செகண்ட் சம். எண் அணிகள் பங்கு பெறும் ஒரு விளையாட்டு போட்டி, அதாவது வாலிபால் போட்டியில் ஒவ்வொரு அணியும் மற்ற அனைத்து அணிகளோடு விளையாட வேண்டும். 15 போட்டிகள் கொண்ட தொடரில் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை வந்து gn = n² - n/2 எனில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்லி கேட்கான். ஓகேம்மா, இப்போ என்ன சொல்லுவான், என்ன கொடுத்துருக்கான், மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை, மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை தட் இஸ் மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை g of n = n² - n/2 மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்க, 15 போட்டிகள் பார்த்தீங்களாம்மா. அப்போ மொத்த போட்டிகள் எத்தனை, மொத்த போட்டிகள் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்கோம் 15. அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுவோமா? ஓகேவாம்மா. இந்த ப்ராப்ளத்தில் வந்து நமக்கு வந்து அணிகளுடைய எண்ணிக்கையை வந்து கேட்டிருக்கான். ஓகேவாம்மா. இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கான், அணிகளுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்கான். பார்த்தீங்களாம்மா. இப்போ சமன்பாடு ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், n² - n/2 = 15. ஓகேம்மா. இப்போ பாருங்கள், இது n² - n = cross multiplication 2 × 15 that is equal to 30. So n² - n = 30. ஸோ n² - n இங்கே ப்ளஸ் வந்து இங்கே வருது, -30 = 0. ஓகேவா. n² - n 30 = 0. இது வந்து என்னதுமா, மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த -1 வந்து என்னதுமா, மூலங்களின் கூடுதல். மூலங்களின் பெருக்கல் பலன் இது என்னது, மூலங்களின் கூடுதல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், -30. இந்த ரெண்டு எப்படி பெருக்கணும், எந்த 2 நம்பர்ஸ், 6 * 5 30. ஓகேம்மா. 6 * 5 30. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்னது, -1 மூலங்களின் கூடுதல். அப்போது இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் போடுங்க, மைனஸ் தட் இஸ் -30. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, -6 + 5 தட் இஸ் -1. ஸோ நமக்கு என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு ஆன்சர் வரும் பாருங்கள், n² - n - 30 = 0. அப்போது n² இங்கே பார்த்தீங்களாம்மா, -6n + 5n - 30 = 0. ஓகேவாம்மா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு நம்பரை பேர் பண்ணுவோம். இந்த ரெண்டு நம்பர் இங்கே பாருங்கள், n வெளியே எடுங்க, n - 6 n² - 6n ப்ளஸ் 5 வெளியே எடுங்க, n - 6. அப்படி தானம்மா, இல்லை 5 வெளியே எடுத்துட்டா 5 × n - 6. ஸோ அப்புறம் இந்த ரெண்டு டேர்மும் காமனாக இருக்குது. அப்போ n - 6 வந்து வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும், n + 5 = 0. ஸோ n - 6 = 0, n + 5 = 0. ஸோ n = 6, n அப்படி தானே, n = -5. இந்த நம்பர் கண்டிப்பாக வராது. ஏன்னா நம்ம வந்து அணிகளுடைய எண்ணிக்கை வந்து 1 அணி, 2 அணி, 3 அணி, 4 அணி அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். என்ன சொல்ல, அணிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிற சமயம் -5 அணின்னு வரவே வராது. அப்போது ஸோ என்னது, அணிகளின் எண்ணிக்கை என்னது, இதுதான் கரெக்ட். அணிகளின் எண்ணிக்கை என்னது, 6.
அணிகளின் எண்ணிக்கை that is equal to 6. ஓகேம்மா, இதெல்லாம் ரொம்ப நார்மல் ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். மொத்த போட்டிகளின் எண்ணிக்கை gn equal to n square minus n divided by 2 equal to 15. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறோம். மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூடுதல், இந்த -6 5 வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு என்னோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் என்ன செய்யணும், நம்ம மேக்ஸ் அஸ்வத் அகாடமி சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் சொல்லுங்கம்மா. ஈவினிங் 7 to 9 வந்து லைவாக கூட வந்து நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். ஓகேவா? இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அம்மா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கம்மா. நீங்கள் அங்கே போய் இந்த கூகுள் கிளாஸ் ரூம் மாணவனாக கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்கு பணம்லாம் கட்ட வேண்டாமா. அதில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற வீடியோவை கூகுள் கிளாஸ் ரூமில் போய் பார்ப்பீங்க. அதில் விளம்பரங்களே வராது. அழகாக நிம்மதியாக ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எல்லா ப்ராப்ளத்தையும் நாம் ஒர்க் அவுட் பண்ணி படிக்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ.